ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுட பார்த்தாலே தெரியும். நம்ம இன்றைக்கி மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு 1.5 கிலோ பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு ஆயில் 350 ml, டொமேட்டோ 500 கிராம், ஆனியன் 400 கிராம். ஏன்னா ரொம்ப ஆனியன் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப ஒரு ஸ்வீட்னஸ் மாதிரி வந்துடும். அதனால 400 கிராம் போதும். அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 350 கிராம். அப்புறமா பட்டை, லவங்கம், கிராம்பு, தேவையான அளவு உப்பு. அதுக்கப்புறமா சில்லி பவுடர் ஒரு 2 ஸ்பூன். மட்டன் ஒரு 1 கிலோ 250 கிராம் அந்த மாதிரி எடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு பாஸ்மதி அரிசியில் தான் செய்ய போகிறோம். அது கூட ஒரு 1.5 கிலோ எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்குறோம். இப்போ நம்மளோட எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாமே 2, 3, 4 அந்த மாதிரி தான் எடுத்துருக்குறோம். எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா தான் நீங்கள் போடணும். சூடாயிட்ட அப்புறமா நெக்ஸ்ட் ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணணும். நான் சைட் பை சைடாக பிரியாணிக்கு ரைஸ் வேகிறதுக்காக தண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அது இன்னொரு சைடில் ரெடி ஆகிட்டே இருக்குது. நம்ம இப்போ இந்த பிரியாணிக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா குக் ஆகணும். அதில் இருக்கிற அந்த ரா ஸ்மெல் போகணும். அதுக்கு முன்னாடி ஆனியன் ரொம்ப நல்லா குக் ஆகணும். அது ஒரு லைட் பிங்கிஷ் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணணும். இப்போது இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் குக் ஆகிடுச்சுன்றது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா, கீழே அதோடய லேயர் ஒட்டும். நான் இப்போ குக்கர் எடுத்துருக்கிறேன். குக்கரில் தான் செய்கிறது. கீழே அது நல்லா அது அடி பிடிக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்தப்போ தான் அது நல்லா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் குக் ஆகிடுச்சுன்னு நமக்கு தெரிய வரும். அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுலேயே சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா சும்மா ஒரே ஒரு மிக்ஸ் பண்ணாலே போதும். அதுக்கப்புறமா மட்டன் போட்டு நல்லா இதோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் நம்ம வேறு எந்த எக்ஸ்ட்ரா மசாலாவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இதில் சிலர் தனியா பவுடர் போடுவாங்க. அது எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் இவ்வளோ தான். இதே உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட் கொடுத்துடும். கரெக்டான குவான்டிட்டியில் போட்டால் எல்லாமே சூப்பரான டேஸ்ட் வந்துடும். இதில் நெக்ஸ்ட் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோஸ் போடுறோம். ஒரு 4 க்ரீன் சில்லிஸ் போட்டுக்கிறோம். கொத்தமல்லி கொஞ்சமாக போடுறோம். சும்மா கொஞ்சம் ஒரு கைப்பிடி விடையும் கொஞ்சம் கம்மியாக தான் போடுறோம். க்ரீன் சில்லிஸ் ஒரு 3 to 4 நம்ம காரத்துக்காக போடுறோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம சில்லி பவுடர் போட்டிருக்குறோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு இன்னொரு பாத்திரத்தில் சைடில் ஒரு 100 ml கேர்டு எடுத்துருக்கிறேன். அதிலே ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டுக்கிறேன். அதில் கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறமா ஒரு லெமன், பெரிய சைஸ் ஒரு லெமன் எடுத்துருக்கிறேன். இது எல்லாமே 1.5 கிலோ அரிசிக்கான மெஷர்மெண்ட்ஸ். அதில் 1.5 கிலோன்றது நீங்கள் 1 கிலோ 300 அந்த மாதிரி கூட வச்சு. டொமேட்டோ எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆகிட்ட அப்புறமா நம்ம 6 to 7 விசில்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம இப்போ இந்த கேர்டெல்லாம் போட்டு வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த பாத்திரத்தில் நம்ம இந்த குக்கர் இருக்கிற நம்மளோட இந்த கிரேவி நம்ம அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அதில் அது குக் ஆகணும். அந்த இப்போது நம்ம அந்த லெமன் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா, அதனால் அது நல்லா குக் ஆகணும் அந்த கேர்டெல்லாம். இன்னொரு சைடில் தண்ணி கொதி வந்துட்டனால நம்மளோட இப்போது அரிசி, கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு புதினா, உப்பு இது எல்லாமே ஆட் பண்ணி டேஸ்ட் பார்த்துடணும். மட்டன் கூட நல்லா வெந்து காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ரெண்டுத்துலேயுமே நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். இந்த கிரேவிலையும் சரி, அப்போது நம்ம இந்த சைடில் குக் ஆகிட்டு இருக்கிற இந்த நம்மளோட பாஸ்மதி ரைஸ்லேயும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்போ இது லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளோட அரிசி இப்போ குக் ஆகிட்டு இருக்கிறதுனால. இங்கே தான் ரொம்பவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, நம்மளோட கிரேவி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அப்புறமா அரிசி எவ்வளோ பதத்தில் எடுக்கணும். ஏன்னா நம்மளோட கிரேவி இருக்கிற லெவலுக்கு நம்மளோட அரிசியும் ரொம்பவும் வெந்திருக்கக்கூடாது, வேகாமல் இருக்கக்கூடாது. அந்த கரெக்ட் லெவலில் நம்ம வடிகட்டிடணும். இப்போ நம்ம அந்த கிரேவிலே நம்மளோட இந்த அரிசி ஸ்டீம் இருக்கிற இந்த அரிசி போட்டுடணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் அது எவ்வளோ அரிசி நல்லா முழுமையாகவே எடுத்துருக்குறோம். கொஞ்சம் லைட்டாக சைடில் எல்லாமே கொஞ்சம் கிண்டி விட்டுடணும். அதாவது கிண்டி விட்டுட்டு கலர் நாங்கள் ஆட் பண்ணுறதில்ல. சும்மா லைட்டாக கலர் சும்மா மேலே மட்டும் தூவிருக்கிறோம். இது ஆரஞ்சு கலர்.
மேலே இதுலேயும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக இதுலேயும் கொஞ்சமாக தான் புதினா ரொம்ப ஆட் பண்ணுறதில்ல. ஏன்னா ரொம்ப புதினா ஆட் பண்ணோம்னா அது வந்து ஒரு மாதிரி புளிப்புத்தன்மையை கொடுத்துரும். நீங்கள் வந்து 2 கைப்பிடி அளவு புதினா இந்த ஓவரால் பிரியாணிக்கே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே வந்து போதும். கடைசியில் வந்து லைட்டாக கீ 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு தம்முக்கு வந்து விட்டுடணும். அதில் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போது எடுத்து பார்த்தோம்னா அந்த ஸ்டீம் வெளில வர மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ தான் வந்து அது வந்து நல்லா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ அவ்வளோதான் நம்மளோட பிரியாணியோட சில்லி பவுடரே வந்து நல்லா ரெட் கலரில் இருந்துச்சுன்னா நீங்கள் கலர் கூட ஆட் பண்ண தேவையில்லை. நாங்கள் வந்து ஹைதராபாதி பிரியாணி மாதிரி அங்கங்கே கொஞ்சம் கலராக இருக்கிறதுக்காக ஒயிட்டு ஆரஞ்சு அந்த மாதிரி கலரில் வந்து ஃபுல் பிரியாணியும் வந்து நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து ப்ளெயின் குஷ்கா மாதிரி இருக்கணும். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து நல்லா மசாலாவோடு வேணும்னு கேட்பாங்க. அதனால மசாலா சைடு ஹாஃபாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும். ஒரு ஹாஃப் சைடு தான் எடுத்துருக்கோம். இன்னொரு ஹாஃப் சைடு வந்து இருக்கும். குக் ஆகிட்டு இருக்கும்போதே வந்து வீடு ஃபுல்லாக வந்து பயங்கரமான இந்த பிரியாணியோட வாசனை ரொம்ப டெம்ப்டேட் இருந்துச்சு. எப்போவா சாப்பிட்றோன்னு. நீங்களும் வந்து இந்த பிரியாணி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் சிம்பிளாக தான் வந்து இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.